இதனாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வசனத்துக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆமென் ஜீவனை கொடுக்கிறதாக, நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. வசனத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த வசனத்தின் வார்த்தைகளிலே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வலியுறுத்தி மீண்டுமாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். என்ன அப்படின்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இங்கே சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். பாவத்தின் வஞ்சனையினாலே இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த வசனங்களெல்லாம் அவர் யாருக்காக சொல்லுகிறார்? தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக யாருக்காக இந்த வசனங்களெல்லாம் எழுதியிருக்கிறார்? யாருக்காக அப்படின்னா, விசுவாசிகளுக்காகத்தான். இந்த நாளில் பார்க்க போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, உங்கள் இருதயம் கடின இருதயமா மென்மையான இருதயமா? வேறு வார்த்தையில் சொல்லப்போனால், கடின இருதயமா உணர்வுள்ள இருதயமா? இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருக்கும் கடின இருதயம் அல்ல, உணர்வுள்ள இருதயம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உணர்வுள்ள இருதயம் மட்டும் இருக்குமானால், அதை நம்ம காத்துக்கொள்வோமானால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் போய் கொண்டிருக்கும். நாம் நித்திய ஜீவனை, பரலோக வாக்கியத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பது நிச்சயமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளுக்கு தான் இந்த வசனத்தை சொல்கிறார் என்று சொன்னனே, சில வேளைகளிலே விசுவாசிகளும் தங்களுடைய அந்த உணர்வுள்ள இருதயத்தை இழந்து விடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள், கடின இருதயத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். எதுக்காக இப்படி இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, உணர்வுள்ள இருதயமாக இருங்க அப்படின்னு அங்கே சொல்லுகிறார்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து விசுவாசிகளுக்கும் காணப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டுள்ள வசனத்தில் சொல்லியிருக்கிறது யார் என்றால், முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். தேவ ஜனங்கள், தேவன் தனக்கென தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களாகிய கூட்டம் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் சொல்கிறாரு, அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? பரீட்சை பார்த்தாங்க, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லாத அளவுக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. கர்த்தர் அவர்கள் மேலே பிரியமாக இருக்கவில்லை, அவருடைய செயல் தேவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால தான் கோபத்தில் அவர்கள் மேலே ஆண்டவர் ஆணையிட்டார். என்ன ஆணைனா, என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அவர்களுக்கு சொன்னார் கானானாகிய இளைப்பாறுதல். நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறது வாக்குத்தத்த பூமி ஆகிய பரலோகமாகிய இளைப்பாறுதல். அப்போ அப்படியும் ஒரு காரியம் நடக்குமா? தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளாய் வாழ்கிறவர்களும் கூட அந்த நித்திய தேசமாகிய கானானாகிய இளைப்பாறுதலை இழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்தா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பலர் நினச்சிக்கிறாங்க, ஆண்டவரை அறியாத அவிசுவாசிகள் அல்லது கடவுள் இல்லை அப்படின்னு பேசுகிற நாத்திகர்கள், அவங்க தான் இருதய கடினம் உள்ளவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. அமெரிக்க தேசத்தில் மெடலின் மொர்ரோ ஓஹேர் அப்படிங்கிற ஒரு பெண், இந்த பெண் பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்கள், அவர்கள் ஒரு கேஸ் போட்டு, ஏன்னா அமெரிக்கா ஆரம்பத்தில் கிறிஸ்தவ தேசமாக இருந்ததுனால பள்ளிகளிலெல்லாம் பைபிளை படிக்கிறது ஒரு ஒரு வகுப்பாகவே வச்சுருந்தாங்க. எப்படி மாரல் கிளாஸ்லாம் இப்போ நடத்துகிறாங்கல்ல, அது மாதிரியாக பைபிள் கிளாஸ் வந்து ஒரு 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 அவசியமான ஒரு சப்ஜெக்டாகவே அதுக்கான ஒரு நேரம் வச்சுருந்தாங்க. கிளாஸஸில் பைபிளை படிக்கணும், ஸ்கூலில் உள்ள கிளாஸஸில் பைபிள் படிக்கணும் என்ற ஒரு முறையை வைத்திருந்தாங்க. இந்த பெண் கேஸ் போட்டு அந்த முறையவே மாற்றிட்டாங்களாம்.
எந்த ஸ்கூல்லையும் பைபிளே இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு ரிலிஜனுக்குரியது. இங்கே எல்லா ரிலிஜனும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது. அதனால் இது மற்றவங்களை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பைபிளையே எல்லா ஸ்கூலை விட்டும் எடுக்கும்படியாக செய்து விட்டார்கள். நம்ம நினைப்போம் இப்படிப்பட்ட ஆள்கள் தான் பயங்கரமான ஆள், ரொம்ப கர்த்தரை நம்பாதவங்க, கர்த்தரை வெறுக்கிறவங்க, கடின இருதயம் உள்ளவங்க, இப்படிப்பட்டவங்க தான் மனம் திரும்பவே மாட்டாங்க, இப்படிப்பட்டவங்க தான் தேவனுக்கு விரோதமாய் எதிர்ப்பாய் செயல்படுவாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க, இப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவர்கள் அல்ல. அவர்கள் கூட சில வேளைகளிலே உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற நமக்கு தான் சில வேளைகளிலே இப்படிப்பட்ட கடின இருதயம் வந்து விடுகிறதுன்னு தான் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். நீங்கள் அப்படி வந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அந்த இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். இங்கே சொல்கிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப வந்தும், ஆமாம், சில காரியங்களை குறித்து விட்டுவிட வேண்டிய சில காரியங்களை குறித்து, விளக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து, அல்லது செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து அடிக்கடி ஆண்டவர் மூலம் கூட பேசியும் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல், செவி கொடுக்காமல், கீழ்ப்படியாமல் தாமதப்படுத்தி கொண்டே இருப்போமானா அதைத்தான் சொல்கிறாரு, இருதயத்தை என்ன செய்கிறோம், கடினப்படுத்துகிறோம். அப்படி இருதய கடினத்துக்கு நாம் இடம் கொடுக்குறோம். பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், அல்லது வசனத்தை கேட்குறோம். அதுவும் இப்போ உள்ள காலத்தில் டெய்லி டிவியில் பிரசங்கம் வருகிறது, யூடியூப்பில் ஏராளமான பிரசங்கங்கள் இருக்கிறது. அநேக வார்த்தைகளை, அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், படிக்கிறோம், இப்படியாக தெரிந்து கொள்கிறோம் வசனத்தை. எல்லா வசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறார். அது நல்ல காரியம்தான். வசனத்தை கேட்பது, பிரசங்கங்களை கேட்பது, அதை அல்லது புத்தகங்களை, ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பது நல்ல காரியம். ஆனால் எத்தனை காரியங்களை ஆவியானவர் நம்ம கூட பேசும்போது, உணர்த்தும் போது நாம் அதை கடைபிடிக்கிறோம், நாம் அதை செயல்படுத்துகிறோம். செயல்படுத்தலைன்னா எத்தனை பிரசங்கம் கேட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. செயல்படுத்தலைன்னா எத்தனை ஆவிக்குரிய புத்தகங்கள் படித்தோம் ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்பது அல்லது பிரசங்கங்களை கேட்பது, வசனத்தை வாசிப்பது, செய்திகளை கேட்பதனுடைய மிக முக்கியமான நோக்கமே அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். நிச்சயமாகவே அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் வசன தாக்கத்தை உண்டு பண்ணுங்க என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமாம், ஆனால் அப்படி வசன தாக்கத்தை உண்டு பண்ணும் போது மாற்றத்திற்கு இடம் கொடுக்காமல் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இருதய கடினத்துக்கு என்ன செய்கிறாங்க, இடம் கொடுக்குறாங்க. அதை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறா. உணர்வுள்ள இருதயமாக காணப்படுவோம். உணர்வுள்ள இருதயமாக இருந்தோம்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது நம்ம உள்ளத்திலே குத்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கு நம்ம என்ன செய்வோம், இடம் கொடுப்போம். ஆமாம், அன்றைக்கு பாருங்கள், யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்களிலே அவருடைய பிரசங்கத்தை கேட்ட அநேகர் என்ன செய்தாங்கன்னா இருதயத்தில் குத்தப்படுறாங்க. அவரை பார்த்து கேட்குறாங்க, நாங்களும் உம்மால ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்ப விரும்புகிறோம். இவங்க அதாவது அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்திலே போர்ச்சேவர்களாக இருந்தவர்களும், இன்னும் பல்வேறு வரி வசூலிக்கிற தொழில் செய்கிறவங்க, இன்னும் பலரும் யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறதை பார்த்தபோது ஊழியக்காரருக்கே ஆச்சரியமாயிருச்சு. இவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்களான்னு அவருக்கே ஆச்சரியம். அவர் கேட்குறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் தீமையான மனிதர்களாக உலகத்தால் பார்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் உணர்வு வந்துச்சு, மனம் திரும்புதல் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. மனம் திரும்புதல் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் மனம் திரும்பாத ஒரு கூட்டம் இருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் ஆலயத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தவங்க, வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள். இயேசு கூட எப்பயும் இருந்தாங்க. ஆனால் இயேசுவின் அத்தனை பிரசங்கங்களும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. அப்போ இயேசுவின் பிரசங்கத்துக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, இயேசுவின் பிரசங்கத்துக்கு வல்லமை இருந்தது. அது ஜீவனுள்ள வார்த்தை. இவங்க அந்த வார்த்தை தங்கள் உள்ளத்திலே பலன் அளிக்காதபடிக்கு, தங்கள் வாழ்க்கையை மாற்றாதபடிக்கு இவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டாங்க. இயேசு பேசுகிறார்,
அப்படி வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேர் அற்புதம் பெறுறாங்க, எத்தனையோ பேர் சுகம் பெறுறாங்க, எத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க, எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் மனம் திரும்பாத ஒரு கூட்டமும் அங்கே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் எங்கே தான் இருக்குது? சபையில் தான் இருக்குது. இருதய கடினம். இன்னைக்கு உலகத்தார் கூட ரொம்ப எளிதாக, ஆண்டவரை அறியாதவர்கள் கூட மிக ஈஸியாக மனம் திரும்பி விடுகிறார்கள். உணர்வுள்ள இருதயத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறாங்க, தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுகிறாங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க, தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் சில வேளைகளிலே அதிகமாக இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறாங்க. மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்காமல் இருதய கடினத்துக்கு என்ன செய்கிறாங்க? இடம் கொடுக்குறாங்க. நான் அப்போ சொன்னேன், மெடலின் முர்ரோ ஓஹேர், இந்த பெண்ணினுடைய மகன் வில்லியம் முர்ரே அப்படிங்கிறவ, அவர் ஒரு நாள் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்பட்டாராம். கேள்விப்பட்ட அவர் அன்றைக்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அன்றைய தினமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார். அது வரைக்கும் கடவுள் இல்லை அப்படின்னு மேடை மேடையாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த, பேசி கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார்னு மேடை மேடையாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ பாருங்களேன், ஆண்டவரை வெறுக்கிற, விரோதிக்கிற, இல்லை என்று சாதிக்கிற அவர்கள் கூட தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய தொடுதல் வரும்போது மிக எளிதாக மனம் திரும்பிடுறாங்க, மிக சீக்கிரமாய் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் நானும் தேவனுடைய பிள்ளை தான், நானும் விசுவாசி தான், நானும் ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சிலர் பார்த்திங்கன்னா இருதய கடினத்துக்கு மீண்டும் மீண்டும் இடம் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இந்த இருதய கடினம் ரொம்ப ரொம்ப தீமையான ஆபத்தான ஒரு காரியம். இதற்கு ஒருத்தர் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எந்த பெரிய பிரசங்கியாரே வந்து பிரசங்கம் பண்ணாலும், பெரிய பிரசங்கியாரே இயேசு கிறிஸ்துவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. அதுதான் சொன்னனே, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாத ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு. மனம் திரும்பினவங்க ஏராளமான பேர் இருந்தாங்க, மனம் திரும்பாத கொஞ்சம் பேரும் அவர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க 3 வருஷமும். அப்படியானா இன்றைக்கி அது போன்ற இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்த மக்களாக நாம் இருந்து விட வேண்டாம். ஆண்டுடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை சீக்கிரத்தில் வரப்போகிறது என்பதை இப்போ நடக்கிற எல்லா காரியங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மிக உண்மையோடும் மிகுந்த தேவ பயத்தோடும் ஹல்லேலூயா நாம் ஒவ்வொருவரும் உணர்வுள்ள இருதயத்துக்கு நாம் இடம் கொடுப்போம், மேன்மையான இருதயத்துக்கு இடம் கொடுப்போம். கடின இருதயம் நமக்கு வேண்டாம், அவைகளை தூக்கி எறிந்து போடுவோம். ஆமேன். இது ஆண்டவர் தான் தருகிறார். இதை ஆண்டவர் தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இந்த நாளிலே அதை நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் எதிர்பார்ப்போம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த போகிறார். இந்த உலகத்தை நாம் வாழ்கிற நாட்களிலும் தேவனுக்கு மகிமையாய் பிரியமாய் வாழ முடியும். நிச்சயமாகவே பரலோகத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். இப்போ ஒரு சில பரிசோதனைகளை சொல்ல போகிறேன். உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான சில பரிசோதனைகள். உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா? முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஒரு தவறு செய்யும்போது குற்ற உணர்வு இல்லையா? இருக்குதா இல்லையா? ஒருவர் தவறு செய்யும்போது அவருக்கு குற்ற உணர்வு இல்லை அப்படின்னா அவருடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த உணர்வு, குற்ற உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பாக உண்டு. பிறந்த சிறு பிள்ளையிலேருந்து பெரியவர்களான எத்தனை வயசான இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கும். தவறு செய்யும்போது இதை தவறு என்று நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருந்தோம்னா, ஒரு சிறு பிள்ளை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன், இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம்னா அடுத்த முறை அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பிள்ளைக்கு என்ன வருது? உணர்வு வருது, குற்ற உணர்வு வருது. கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை உடனே நம்மளை திரும்பி பார்க்கும். எந்த காரியத்தை செய்யாத நம்ம சொல்லியிருக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? நம்மளை திரும்பி பார்க்கும். ஏன் திரும்பி பார்க்குது? குற்ற உணர்வு அதுக்குள்ளே என்ன செய்யுது? வருது. இதை செய்யாதன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதை நம்ம செய்ய போகிறோமே. இந்த உணர்வு தான் அது தேவன் தரக்கூடிய நமக்கு கொடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம். இந்த குற்ற உணர்வு, இது தவறு, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானா நிச்சயமாகவே அந்த மனிதன் உணர்வுள்ள இருதயமாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த மனிதன் பரிசுத்தமாக ஜீவிப்பார், பரலோகத்துக்கு செல்லக்கூடிய தகுதியுடையவராய் நிச்சயமாய் காணப்படுவார் என்பது நிச்சயம். அப்போ யாருக்குள்ளெல்லாம் இந்த தவறு செய்யும்போது குற்ற உணர்வு இல்லையோ அவங்க எல்லாருமே இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்திருக்கார்கள் என்று அர்த்தம்.
ஆமாம், அதனுடைய முடிவு நிச்சயமாக அழிவு தான், நன்மை அல்ல. அதனால இந்த நாள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். தாவீது வாலிபனாக இருக்கிற காலத்தில், இன்னும் ராஜாவாகலை, வாலிபனாக இருக்கிற அந்த நேரங்களிலே சவுல் ராஜா அந்த தாவீதை கொல்லும்படியாக துரத்தி கொண்டு வருகிறார். அப்படி இருக்கிற வேளையில் இவர் வனாந்திரத்தில் உயிர் பிழைக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முறை இந்த சவுலை ஒரு குகையிலே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. ஒரு குகையினுடைய அடுத்த பக்கத்தில் சவுல் இருக்கிறார். அந்த குகையின் வேறொரு வாசல் வழியாக, இந்த வழியாக இந்த தாவீதும் அவரோடு கூட இன்னொரு மனிதனும் உள்ளே நுழைகிறார்கள். அவள் பக்கத்தில் இருக்கிற தாவீது கூட வந்த மனுஷன் சொல்கிறான், ஒரே வெட்டாக வெட்டிருங்க, சவுலை ஒரே வெட்டில் காலி பண்ணிடுங்க. ஏன்னா இது வின் வின் போராட்டம் தான். ஒன்று நீ ஜெயிக்கணும், இல்லை நான் ஜெயிக்கணும். ஒன்று நீ பிழைக்கணும், இல்லை நான் பிழைக்கணும். அந்த மாதிரியான போராட்டம். தாவீது ஒரு தடவை மிஸ் பண்ணால் சவுல் நிச்சயமாக தாவீதை கொன்று விடுவார். அப்போ சொல்கிறாரு, சவுல் முந்திரக்கு முன்னாடி தாவீது நீ முந்திரு. ஆனால் அந்த இடத்துல தாவீதுக்கு சவுலை கொல்ல மனம் இல்லை. ஏன் மனம் இல்லைன்னா, ஒரு உயிரை கொல்லுகிறோம் அந்த எண்ணத்தை விட இந்த சவுல் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அது அப்படிங்கிற எண்ணத்தினால அந்த சவுலை கொல்ல மனதில்லாமல் சவுலுடைய சால்வையின் ஓரத்தை அறுத்துக்கிட்டாராம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நீளமான அங்கி மாதிரியான ட்ரெஸ்ஸு போடுறது வழக்கம். இப்போ நம்ம ஊரில் கூட இந்த குருதான் போடுறாங்கல்ல, அது பார்த்திங்கன்னா நல்லா கீழே முட்டி வரைக்கும் என்ன செய்யும், நீளமாக இருக்கும், முன்னாடியும் பின்னாடி நீளமாக இருக்கும். அப்படி நீளமாக அங்கி மாதிரி தொங்குற ஒரு ட்ரெஸ்ஸை தான் சவுல் ராஜா அணிஞ்சிருக்கிறாரு. அந்த தொங்குற துணியில் ஒரு ஓரத்தை இவர் அறுத்து எடுத்துக்கிட்டு போகிறார். எதுக்காகனா, தூரத்தில் போய் நின்று சவுல்கிட்ட காமிப்போம், உன் பக்கத்தில் வரைக்கும் வந்தேன் சவுலே, ஆனால் உன்னை நான் கொல்லலை அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தும் அப்படிங்கிறதுக்காக அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்துக்கிட்டு அமைதியாக போயிட்டாராம். இது அவருடைய வாலிப நாட்களில் நடந்த காரியம். அதை குறித்து கூட 1 சாமுவேல் 24 அதிகாரம் 5 வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவனுடைய துணியை ட்ரெஸ்ஸை அறுத்தது கூட அவருடைய இருதயம் அப்படியே லப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. எதுக்காகனா, நான் தவறு செஞ்சிட்டனோ அப்படிங்கிற எண்ணத்தினாலே அவருடைய இருதயம் மிக வேகமாக அடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே தாவீது வாழ்க்கையின் சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11 அதிகாரம் 14 வசனம் வரும்போது, தான் செய்த ஒரு தவறை, தான் செய்த ஒரு பாவத்தை மறைப்பதற்காக இன்னொரு மனுஷனை அநியாயமாக கொள்ளுகிறார். அதுதான் அந்த 2 சாமுவேல் 11, 14, 15 வாசிக்கிறோம். அது என்னென்னா, யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அது என்னென்னா, உரியாவை நீங்கள் என்ன செய்யுங்க, யுத்தத்திலே அவன் செத்தது போல வேணுமனே சாக வச்சிருங்க அப்படிங்கிறார். அதுதான் கொலை. திட்டமிட்டு ஒருவன் என்ன செய்கிறாரு, காலி பண்ணுறாரு. இதுக்கு பிளானே தாவீது தான். இவர் தான் பிளான் போட்டு யோவாப்ட்ட அனுப்பிவிட்டு, இதன்படி என்ன செஞ்சிருங்க, உரியாவை கொன்றுங்க அப்படின்னு ஒரு நிருபத்தை எழுதி அதை உரியா கையிலேயே கொடுத்து அனுப்புகிறார். அது அப்படியே நடந்துச்சு. உரியா செத்து போனான். ஆனால் கர்த்தர் மறக்கலை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை அடுத்த மனிதனுக்கு இருதயம் அப்படி அடிக்குமானா, இன்றைக்கி ஒரு உயிரையை கொல்றதுக்கு இவர் எப்படி துணிஞ்சிட்டார்? நாள் போக போக இருதயம் அவருக்கு என்ன செஞ்சிச்சு, கடினப்பட்டது. ஏன் இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா, இடையில அவர் இடம் கொடுத்த பாவமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் தான் அவருடைய இருதயத்தை கடினப்பட வைத்து விட்டது. யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் கூட இப்படியாக சொல்கிறாரு, அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்போட பாவம் செய்ய அவள் துணிந்த போது யோசேப்பு சொல்கிறாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இந்த பாவத்தை நான் செய்வதனாலே தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறேன். பொதுவாக பாவம் செய்தால் அது அந்த மனிதனுக்கு தான் தீமையாக நடக்கும். அந்த பாவத்தின் விளைவு அந்த மனிதனுக்கு தீமையை உண்டு பண்ணும். ஆனால் இவர் அதெல்லாம் விட ஒருபடி மேலே யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்னா, இது தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு பிரியமில்லாதது. பாருங்க, அதுதான் உணர்வுள்ள இருதயம். அந்த உணர்வுள்ள இருதயம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டியது அவசியம். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பில் கொடுக்கக்கூடிய முதல் காரியம் என்னென்னா, பாவ உணர்வு தான். ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்? முதல்ல அவருக்குள்ள
பாவ உணர்வு வருது. நான் பாவி, நான் மனம் திரும்ப வேண்டும், எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. அந்த உணர்வு தான் பார்த்திங்கன்னா ரட்சிப்பு நேராக ஒரு மனிதன் என்ன செய்யுது, வழி நடத்துகிறது. அப்போ என்னென்ன காரியங்கள், அது சிறிதோ பெரிதோ, அந்த காரியங்கள் தீமை பாவமாக இருக்கும்போது உள்ளத்தில் ஒரு சுருக்குன்னு வலிக்கக்கூடிய ஒரு உணர்வு, இது தவறு, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இதை நான் செய்யக்கூடாது என்ற எண்ணம். இந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானா நிச்சயமாக அந்த மனிதன் பாவத்துக்கு விலகுவான், நிச்சயமாக அந்த மனிதன் தீமைக்கு விலகுவான், நிச்சயமாக அந்த மனிதன் தீமையான எந்த காரியத்துக்கும் விட்டு விலகுவான். ஆமாம், அப்படிப்பட்ட மனிதனை 100க்கு 100 நம்பலாம். அவனை நம்பி எது வேணாலும் அவன் கரத்தில் கொடுக்கலாம். நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டான், நிச்சயமாக தீமை செய்ய மாட்டான். காரணம், அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். இந்த தாவீது ராஜாவை குறித்து சொன்னேன் பாருங்க. இந்த உரியாவை கொல்லுகிற பாவம், அதுக்கு முன்னாடி பத்சேபாளுடைய பாவம், இந்த 2 காரியங்கள் செய்த போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்த போது என்ன நடந்துச்சுன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் இழந்து போனார். அதனால தான் திரும்ப ஜெபிக்கிறார், ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும். அப்படின்னா என்ன செய்கிறார்னா, எனக்கு மீண்டுமாய் ஒரு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுற ஒரு அனுபவத்தை எனக்கு நீங்கள் தாரும், என்னை பரிசுத்தமாக்கும், என் பாவத்தை நீக்கும், என்னை கழுவும் அப்படின்னு மீண்டுமாய் அவர் ஜெபிக்கிறார். இப்படி ஒரு மனிதன் ஜெபிக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறார், உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார், மென்மையான இருதயத்தை கொடுக்கிறார். ஆமாம், இன்றைக்கி ஒருவேளை இதுவரை உங்களுக்கு பாவங்களின் நிமித்தமான குற்ற உணர்வு இல்லாமல் இருக்குமானா, என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமோ அதை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த தாவீது ராஜா அப்படி தான் செய்கிறார். அவருக்குள்ள கடின இருதயம் வந்துருச்சு, அவர் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிறார். எல்லாருக்கும் முன்பாக, ஆமாம் ஆண்டவரே, நான் குறை உள்ளவன் தான், நான் பாவம் உள்ளவன் தான், என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கையை சுத்திகரியும் அப்படின்னு உண்மையான உள்ளத்தோட உணர்வுள்ள இருதயத்தோட ஜெபித்தார் பாருங்க. அதனுடைய விளைவு அந்த மென்மையான இருதயம், உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் மீண்டும் அவருக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயம் வந்துருச்சுன்னா அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் என்ன செஞ்சிருது, அவருக்குள்ளே வந்துருச்சு. ஆமேன். இன்றைக்கு கல்லான இருதயங்கள் பிடுங்கி எரிந்து போடப்பட வேண்டும், சதையான இருதயம் கொடுக்கப்பட வேண்டும். ஆமேன். நான் இங்கே இருதயம் அப்படின்னு சொல்லுகிறது இந்த பிளட்டை பம்ப் பண்ணுகிற இந்த இருதயம் அல்ல, நம்முடைய உள்ளான மனிதனாகிய அந்த ஆவி மனிதனை குறித்து சொல்லப்படுகிற இருதயம். ஆமாம், அந்த கடின மனது, அந்த அந்த பாவங்களை குறித்து தானே உணர்வற்ற நிலையில் காணப்படுகிற அந்த கடின மனது இன்றைக்கி பிடிங்கி எரிந்து போடப்பட வேண்டும், பரிசுத்தம் உருவாக வேண்டும். 2வது ஒரு டெஸ்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, சில பாவங்களிலே நிலைத்திருக்கிறீங்களா? அப்படி இருந்திருந்தீங்கன்னா உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தின் மனிதர்கள் எல்லாருமே ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை. அது உண்மைதான். எல்லா மனிதர்களும் பாவிகள் தான், எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்பு இது சரி, இது தவறு, இது பாவம், இது பரிசுத்தம் என்ற வெளிப்பாடு தெளிவு ஒரு நபருக்கு கிடைச்ச உடனே பாவத்தை விட்டு விலகுதலும் பரிசுத்தமாகுதலும் உண்டாக வேண்டும். நான் ஏற்கனவே முந்தின குறிப்பில் சொன்னனே, அந்த கல்லான இருதயத்தை நீக்கி போட்டு சதையான இருதயத்தை, மென்மையான இருதயத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பரிசுத்தத்திலே நிலைக்கிற அனுபவம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அதுக்கப்புறமும் மீண்டும் மீண்டும் சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து அதை தொடர்ந்து நிலைச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இன்னும் இருதய கடினம் இருக்குன்னு அர்த்தம், இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்பது அர்த்தம். அதில் ஒன்று தான் வருங்க, மறைவான பாவங்கள். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் வெளியே தெரியாது. ஆனால் ஒன்றும் நிச்சயம், தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் சகலவற்றையும் அறிந்தவர், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் சீக்ரெட் சின் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது உண்மையாகவே சீக்ரெட்டு கிடையாது.
காட் நோஸ் எவ்ரிதிங். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலவற்றையும் தேவாதி தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மறைவான பாவங்களை ஒரு நாள் அவர் வெளியரங்கமாக என்ன செய்வார்? மாற்றுவார். ஏன்னா பாவங்கள் நிச்சயமாக மறைந்திருக்க முடியாது. அது ஒரு நாள் நிச்சயமாக வெளிப்படும். கொஞ்ச நாட்களுக்கு வேணால் அது ஒளிஞ்சிருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம் பாவங்கள். அந்த பாவங்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெளிப்படும், ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும். அது நிச்சயமாக நமக்கு இழப்பையும் வேதனையும் அவமானத்தையும் கொடுக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானா. அப்போ எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தன் பாவங்களை மறைந்து செய்து கொண்டே இருக்க முடியும்? நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்வாங்க? அகப்படுவாங்க. அந்த நாளில் அவங்களுக்கு வெட்கமும் அவமானமும் தலைகுனிவுமாக காணப்படும். மறைவான பாவங்கள்னு ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமான காரியங்கள் தான். அப்படி மறைவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் அதற்கு தொடர்ந்து இடம் கொடுத்து கொண்டே இருந்தோம்னா நம்முடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அதில் அது மாதிரியான தொடர்ச்சியான பாவங்கள், ஏன்னா சபையை குறித்து நான் சொல்லிட்டு வரேன். அதில் என்ன வருதுன்னா பார்த்திங்கன்னா, இந்த தீமையான காரியங்கள் அல்லது ஆபாசமான காரியங்களை பார்க்கிறது. இன்றைக்கி செல்ஃபோன் இருக்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் வசதியாக இருக்குது. தீமையான காரியங்களை மிக எளிதாக பார்க்கிறார்கள், மிக எளிதாக எல்லாருக்கும் கிடைத்து விடுகிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தான ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். எல்லாருக்குமே மிக எளிதாக கிடைத்து விடுகிறது. இப்போ பாருங்கள், எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று செய்தித்தாளில் வந்ததை வாசித்தேன். என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆபத்துகள். ஏன்னா எல்லா நேரமும் பெற்றோர்கள் கவனித்து கொண்டே இருப்பதில்லை. பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, எப்படி கிளாஸ் தான் அட்டன் பண்ணுறாங்களா, இல்லை வேறு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பெற்றோர்கள் பெரிதாக கவனிக்க முடியாது. எல்லா நேரமும் கவனிச்சிட்டே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அநேக பெற்றோர்களுக்கு கம்ப்யூட்டரை குறித்தோ செல்ஃபோனை குறித்தோ அதிகமாக தெரியறதில்ல. ஃபோன் பண்ண தெரியும், அவசியமான ஒரு சில காரியங்களை செய்ய தெரியுமே ஒழிய அதில் இருக்கிற ரொம்ப டீப்பான அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்கு தெரிகிற அளவுக்கு பெற்றோருக்கு தெரிவதில்லை. இதனால் என்ன ஆபத்து, என்ன தீமைனா, இந்த பிள்ளைகள் அந்த செல்ஃபோன் மூலமாகவோ அல்லது லேப்டாப் மூலமாகவோ தீமையான வழிகளுக்குள், பாவமான வழிகளுக்குள் போவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் மட்டும் இல்லை, யார் வேணுமானாலும், பெரியவர்களானாலும் வாலிபர்களானாலும் யார் வேண்டுமானாலும் மிக எளிதாக பாவங்களை அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருது. இது உண்மையாகவே தீமையான ஆபத்தான ஒரு காரியம்தான். ஆனால் பரிசுத்தமுள்ள எந்த மனிதனும் பாவத்துக்கு விலகுவான். ஹல்லேலூயா. அதுதான் யோசேப்பு குறித்து ஏற்கனவே சொன்ன பாருங்க, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, அப்படிப்பட்ட உணர்வு அந்த மனிதனுக்குள்ளே. நான் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர், நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் செல்ஃபோனில் பார்க்குற எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்து இயேசு கிறிஸ்துவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம்? இயேசு எதை பார்ப்பாரோ அதை மட்டும்தான் நம்மளும் பார்ப்போம், இல்லையா? இயேசு இதெல்லாம் பார்த்தா முகம் சுளிப்பார், ஐயோ இதெல்லாம் பார்க்கவே முடியல, கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற காரியங்களை இயேசு பார்க்க மாட்டாருன்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாமும் பார்க்காமல் விலக்கி விடுவது, ஒதுக்கி விடுவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு நலமான காரியம். மறைவான காரியங்கள், சில பாவங்கள். ஆமாம், இந்த செல்ஃபோன் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக ஒரு பக்கம் இன்டர்நெட்னால் பல தீமையான காரியங்கள் இருக்கிறது, நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் சொல்கிறாங்க, இந்த டிக்டாக்குங்கிற ஒரு ஆப், அதை இப்போ தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணிட்டாலும் இன்னும் அதனால் வந்த பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் கூட நியூஸ் பேப்பரில் அது மாதிரி செய்திகள் வருகிறது. இந்த டிக்டாக்னால் பல பேருடைய வாழ்க்கை சீரழிந்து போயிடுச்சு. தவறான பழக்கங்கள், தவறான ஐக்கியங்கள், தேவையில்லாத உறவுகள், இதனுடைய விளைவாக குடும்பம் கெட்டு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு பல தீமைகள் நடக்கிறது அப்படிங்கிறத செய்திகளிலே நடக்கிற காரியங்களில் நம்ம கேள்விப்படுகிறோம். பலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கெடுக்கக்கூடிய காரியமாக மறைவான குற்றங்கள், மறைவான பாவங்கள் காணப்படுகிறது. இது யாரும் பார்க்கல அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எந்த பாவங்களாக இருந்தாலும் அதனுடைய விளைவு என்னென்னா, பைபிளில் சாலமோன் ஞானி இப்படியாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, முடிவிலே, கவனித்து பாருங்கள், இந்த எண்டு, ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி எந்த பாவங்களாக இருக்கட்டும்,
செல்ஃபோனில் வரக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், இன்டர்நெட்டில் வரக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், அல்லது பீடி, சிகரெட்டு, குடி, இது மாதிரியான எந்த காரியங்களாக இருக்கட்டும், எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் முடிவிலே கவனிக்க வேண்டிய காரியம் அதுதான். இந்த ஏண்டு அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். பாவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது, அதிலே தொடர்ந்து ஒருவர் நிலைக்கும் போது என்ன நடக்கிறதா, முடிவிலே அதனுடைய தீமையை சந்திப்பாங்க. ஆரம்பத்தில் அது ஒன்றுமே தெரியாது. ஆரம்பத்தில் அதனால எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். பாம்பு கடிச்சா அல்லது விரியன் கடிச்சா என்ன நடக்கும்? மரணம் தான் நடக்கும். அதனுடைய விளைவு ஆவிக்குரிய மரணம். இந்த பாவங்கள் இதனுடைய விளைவு என்னென்னா ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரணத்தை தான் கடின இருதயம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால் இனி நம்ம ஒவ்வொருவரும் எச்சரிக்கையோடு மிகவும் காஷியஸாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோகத்துக்கு போக வேண்டுமானா, அந்த தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமானா, நம்ம ஒவ்வொருவரும் எச்சரிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் ஆயத்தத்தோடும் காணப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. உங்கள் இருதயம் மென்மையானதா, உணர்வு உள்ளதா, அல்லது கடினமாக இருக்கிறதா? நீங்கள் அறிந்து கொள்ள மற்றொரு பரிசோதனை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் முறுமுறுக்கிறீங்களா? முறுமுறுப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா உங்கள் இருதயம் இன்னும் கடினப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். முறுமுறுப்பு, இதுவரை சொன்ன காரியங்கள் கூட ஒருவேளை உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். பாவங்கள், எந்த பாவத்துக்குமே இடம் கொடுக்காம பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை உள்ளவராக நீங்கள் இருக்கலாம், நல்ல காரியம். ஆனால் அதே நேரத்தில் முறுமுறுப்புக்கு நீங்கள் இடம் கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருதய கடினம் இருக்கிறது என்பது அர்த்தம். அதனுடைய விளைவு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு போக முடியாது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, கவனித்து பாருங்க, சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. அடுத்த வசனம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனாமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். சொன்னது யார்? தேவ ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அந்த கானான் தேசமாகிய வாக்குத்தத்த பூமிக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள். முந்தி கூட ஒரு பாடல் உண்டு, என்ன அப்படின்னா, கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோ, கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோ. நாமும் கூட அந்த கானான் பயணத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இது பரம கானான், பரலோக கானான். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படியான கானான் நோக்கி போய் கொண்டிருந்தாங்க. அப்படி போய் கொண்டிருந்த அவர்களுக்கு தான் வந்த ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, அவங்க வாழ்க்கையில் வந்த ஒரு தீமையான காரியம் என்ன அப்படின்னா முறுமுறுப்பு. முறுமுறுப்பு, இவங்க வந்த முறுமுறுப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வியாதி, ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு நோய். இது ஏதோ ஒரு தடவை வந்துட்டு போகிறதில்ல, வந்தால் சாகிற வரைக்கும் விட மாட்டேங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து ரொம்ப அடிபட்டு நொந்துபட்டு கஷ்டப்பட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே வந்தால் எகிப்தை விட்டு விடுதலை ஆகிட்டோம், வெளியே வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக வந்த உடனே எதுக்காப்பில் செங்கடல் வந்துருச்சு. உடனே அங்கேயும் முறுமுறுக்காங்க. முன்னாடி செங்கடல் வந்துருச்சு, பின்னாடி பார்வோன் வந்துட்டான், நாங்கள் என்ன செய்வோமோ அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் செய்தார், செங்கடலை பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பத்திரமாக அக்கறை போய் சேர்ந்தாங்க. இவங்களை துரத்தி வந்த பார்வோனும் அவருடைய சேனைகளும் செங்கடலிலே மூழ்கி அமிழ்ந்து அழிந்து போனார்கள். உடனே கொண்டாட்டம், அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது, பலமாக இருக்குது. எல்லாரும் டேமரி நடித்து ஆடி பாடி ஆண்டவரை கொண்டாடினார்கள். நல்ல காரியம்தான். ஆனால் அடுத்த ஒரு காரியம் தேவை வந்த உடனே,
அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பற்றாக்குறை வந்துடுது. ஏன்னா எகிப்துலேருந்து இவங்க ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. சில நாளிலே அது காலியாக போயிடுச்சு. சாப்பாடு குறைபட்ட உடனே மீண்டும் முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பு தான் இப்போ வாசிக்கிறோம். என்ன முறுமுறுப்பு? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் செத்து போயிருந்தால் நல்லது. கவனித்து பாருங்களேன். இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னென்னா, முறுமுறுப்பு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அதனுடைய விளைவாய் அவிசுவாசமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க, எதிர்மறையாய் பேச ஆரம்பிக்கிறாங்க, தீமையான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், தேவனுக்கு பிடிச்சமானது விசுவாசம், தேவன் வெறுக்கிற காரியம் அவிசுவாசம். இவர்கள் முறுமுறுக்கிறாங்கனாலே அதனுடைய துவக்கமே அவிசுவாசம் தான். அவிசுவாசத்தின் விளைவாகத்தான் என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. என் செங்கடலே ரெண்டாக பிளந்த ஆண்டவர் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா? இவங்களுக்கு தண்ணீர் தர முடியாதா? ஆனால் இவங்க அந்த கர்த்தரை நம்பலை, அவரை விசுவாசிக்கலை, அவர் மேலே தங்கள் நம்பிக்கையை வைக்கலை. மாறாக என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஏதோ மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக அவங்க கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அதை அவர்கள் புரிந்து கொள்ளலை. முறுமுறுப்பு ஒரு மனிதனுக்குள்ளே வருமானாலே அதனுடைய தொடர்ச்சி அவிசுவாசம், அதனுடைய தொடக்கமே அவிசுவாசம்தான். அவிசுவாசத்தின் தொடர்ச்சியாகத்தான் வாயில் முறுமுறுப்பான வார்த்தைகள் வருகிறது. அது என்ன முறுமுறுப்பு? சிம்பிளாக நம்ம புரியும் பாஷையில் சொல்லப்போனால் புலம்புறது. என்ன புலம்புறது? சிலர் புலம்புறாங்கல்ல வீட்டில், சிலர் புலம்புற என்ன தெரியுமா? நான் செத்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ உங்களுக்கு முக்கியமான ஆளுன்னு. அது செத்த பிறகு தான் தெரியணுமா என்ன? உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சிடலாம், தெரிந்து கொள்ளலாம். சில கணவன்மார் சொல்கிறாங்க, நான் இல்லாட்டினா தான் உனக்கு புரியும், நீ அப்போ தான் கஷ்டப்படும் போது தான் உனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளவு நல்லா காப்பாற்றினே வச்சு நான் பிள்ளைகளை காப்பாற்றினேங்கிறத புரியும். பாருங்களேன், இது எல்லாமே அவிசுவாசமான வார்த்தைகள். இதே மாதிரி சில மனைவிமார் சொல்கிறது, ஆமாம் சில பிள்ளைகள் எனக்கு வாழவே பிடிக்கலை. ஏன் அப்படி? பாருங்கள், இவங்க அந்த அந்த முறுமுறுப்பு வந்த உடனே அவங்க பார்த்திங்கன்னா மரணத்தை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் எகிப்திலே செத்து போனோமானால் தாவலை, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நல்லது அப்படி சொல்லியிருக்கலாமே. இங்கே வந்து பட்டினி கிடக்கிறது பதிலாக நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எகிப்தில் செத்து போனால் நல்லதான். அவிசுவாசம் அடுத்து மரணத்தை பேச வைக்கிறது. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் எப்படி கேட்குறாரோ கவனிக்கிறாரோ அது மட்டும் இல்லை, சாத்தான என்ன செய்கிறான்? கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான். சாத்தானு கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆமாம், நம்ம முறுமுறுக்கிறோமா, நம்ம தூஷிக்கிறோமா, அல்லது தேவனை துதிக்கிறோமா அப்படிங்கிறத சாத்தான் கவனிச்சிட்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப இந்த காரியத்தை குறித்து கவனமாய், எச்சரிப்பாய், கருத்தோடு காணப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா முறுமுறுப்பு வந்துருச்சுன்னா நிச்சயமாக அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அவிசுவாசத்தின் விளைவு தான் முறுமுறுப்பே வருகிறது. ஏன்னா கர்த்தரை விசுவாசத்தான் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மாறாக என்ன செஞ்சுருப்பாங்க? ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், சாப்பாடு இல்லை, என்ன செய்கிறது? அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் சாப்பாடை கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை நீ சந்திக்க போகிறக்காக ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர் சொல்லி கர்த்தரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிருவோம். முறுமுறுப்பு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வராது. முறுமுறுப்பு வருதுனாலே காரணம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிச்சு? அவிசுவாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவிசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த அவிசுவாசத்தின் விளைவு தாறுமாறான வார்த்தைகள், மரணத்தை குறித்ததான வார்த்தைகள் வர ஆரம்பிக்கிறது. தேவனும் கவனிக்கிறார், பிசாசும் கவனிக்கிறான். இப்போ பாருங்களேன், ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். நாம் கர்த்தரை குறித்து முறுமுறுக்க வேண்டும், தூஷிக்க வேண்டும், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சாத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். யோபுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த யோபுடைய வாழ்க்கையில் பல தீமைகள், பல துன்பங்கள், இழப்புகள், தாங்க முடியாத வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு சாத்தான் ஒரு கான்வர்சேஷன், தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ சாத்தான் சொல்கிறான், ஆண்டவரே
நீர் யோபு எல்லாத்துலேயும் ஆசீர்வதிச்சீர், அவனை பாதுகாத்தீர், அவனை உயர்த்தினீர், அவனுக்கு செல்வமும் கனமும் மகிமையும் சகலமும் இருக்குது. அதனால் அவன் துதிக்கிறான். நீங்கள் கொஞ்சம் அவனுடைய மேன்மைகளை, சொத்துக்களை, செல்வங்களை எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் தூசிக்கிறானோ இல்லையோ பாரும். தேவனிடத்திலே சவால் விடுகிறான் சாத்தான். அப்போ பாருங்களேன், நாம் தேவனை தூஷிக்க வேண்டும், முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமான அவிசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சாத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி சாத்தானை சந்தோஷப்படுத்த போகிறோமா அல்லது தேவனை சந்தோஷப்படுத்த போகிறோமா? இன்றைக்கி பலரும் கூட, விசுவாசிகளாக இருக்கிற பலரும் கூட அறியாமையினாலே, அவிசுவாசத்தினாலே முறுமுறுத்து தீமையான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எதிர்மறையான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க, மரணத்தை குறித்த காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, என்ன சொல்கிறாங்களோ அது அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீமை அப்படியே நடந்துச்சு. அதாவது யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் அவிசுவாசமாக பேசுனாங்களோ, அவங்க ஒருத்தர் கூட கானானுக்குள்ளே போய் சேரவே இல்லை. எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய இழப்பு, மிக 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 பெரிய ஒரு இழப்பு. அவங்க இத்தனை காலம் கஷ்டப்பட்டது எதுக்காக? அந்த கானானுக்குள்ளே போகணுங்கிறக்காக தான். இந்த வனாந்தரத்தில் ரொம்ப கஷ்டத்தோடு நடந்தது எதற்காக? அந்த கானானுக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அவருடைய அறியாமையினாலே, அவருடைய அவிசுவாசத்தினாலே, அவர்கள் பேசின முறுமுறுப்பின் வார்த்தைகளினாலே அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய கானானை இழந்து போனார்கள். நாமும் கூட இந்த தவறை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக காணப்படுவோம். முறுமுறுப்பு வந்தால் நம்முடைய இருதயத்தில் இன்னும் இருதய கடினம் இருக்குன்னு அர்த்தம். இந்த இருதய கடினம் இருக்குன்னா பாவிக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாவிக்கு எப்படி கானானை இழக்க போகிறாரோ அதுபோல தான் பரிசுத்தவானாய் இருந்தவரும் இந்த முறுமுறுப்பு நிமித்தமாய் அந்த கானானாகிய ஆசீர்வாதத்தை இழக்கிறார். ஆமாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருந்தா இந்த முறுமுறுப்பு இருக்கான்னு பாருங்கள். எந்த வகையிலாவது, எந்த சூழ்நிலைகளாவது இது போன்ற முறுமுறுப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை என்ன செய்யுங்க, அப்புறப்படுத்தி போடுங்க. இயேசுவின் நாமத்தினால் இதை நான் நீக்கி போடுகிறேன், ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. என் வாயில் நான் தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும், தேவனை மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற, ஸ்தோத்திரிக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசணும்னு தீர்மானிங்க. முறுமுறுப்புக்கு இடம் வேண்டாம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். ஹல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பக்கத்தில் போயிருக்கிற வேளையில் 12 பேரை தெரிந்து கொண்டு, கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்து கொண்டு அவர்களை கானானுக்குள்ளே அனுப்புகிறார் மோசே. நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்க. வந்த அவர்களில் 10 பேர் இதே மாதிரி தான் துர்ச்செய்தியை சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமான ஆட்கள், ராட்சதர்கள். ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அவங்களுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நிச்சயமாக அவங்கள ஜெயிக்க முடியாது, நம்மெல்லாம் இந்த மனந்தரத்திலே சாக வேண்டிதான், கானானுக்கு போனால் அங்கேயும் சாகத்தான் போகிறோம். எதிர்மறையான காரியங்களை பேசினாங்க. அங்கே 2 பேர் மட்டும்தான் விசுவாசத்தை பேசினாங்க. யார் அந்த 2 பேர்? யோசுவா, காலேப். இந்த 2 பேர் விசுவாசத்தை பேசினாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள்ளே போனாங்க. அப்போ முறுமுறுத்தவர்கள், அவிசுவாசமாக பேசினவங்க, தேவனை குறை பேசினவங்க, தேவனுக்கு விரோதமாக பேசினவங்க, இந்த தேவன் மேலுள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு ஊழியக்காரனத்தில் முறுமுறுத்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கானானை தவற விட்டார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டாங்க. இன்றைக்கி சில பேர் பாருங்கள், சில அறியாமையினால் ஊழியக்காரர்கள் விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. எந்த ஒரு குறை வந்தாலும், எந்த ஒரு தீமை அவங்க வீட்டு வாழ்க்கையில் குடும்பத்திலேயோ நடந்துச்சுனாலும் உடனே தங்களுடைய ஆதங்கத்தினால, தங்களுடைய வருத்தத்தினால, அந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் பாஸ்டர் மேலே கோச்சிக்கிறாங்க. கோவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி செய்யவும் வேண்டாம். காரணம், எப்படி ஆகிலும் இந்த முறுமுறுப்பை தவிர்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காமல் இருந்து கர்த்தருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எந்த விதத்தில் முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். கவனத்தோடு, கருத்தோடு காணப்படுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 4வதாக, நம்முடைய இருதயம் கடின இருதயமா அல்லது உணர்வுள்ள மென்மையான இருதயமா? எப்படி தெரிந்து கொள்வது? தெரிந்து கொள்வதற்கான ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை என்ன அப்படின்னா, நீங்கள் குறை பேசுகிறீங்களா?
நீங்கள் மற்றவர்களை குறை பேசுகிறவங்களா இருந்தால் நிச்சயமாக இருதய கடினம் உங்கள் உள்ளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது குறை உள்ளவர்களையும் அன்போடு அணைத்து கொண்டு செல்கிறீங்களா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே குறைகளை கண்டாலும் நீங்கள் அவர்களை சேர்த்து கொள்ளுங்க, அவர்களை அனைத்து வழிநடத்தி செல்லுங்க. பாருங்கள், இந்த உலகத்தில் குற்றம் இல்லாத குறை இல்லாத மனிதர்கள் ஒருத்தருமே இல்லை. எல்லாருமே 100% பெர்ஃபெக்ட்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே சில குறைகள் இருக்கிறது இயல்பான ஒரு காரியம். நிறைகள் அநேகம் இருக்கும், குறைகள் சில காரியங்கள் என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷன். குறை உள்ளவர்கள் தான் மனிதர்கள். அப்போ சிலர் வாழ்க்கையில் குறையை காணும்போது அந்த குறையை பெருசுபடுத்தி பேசாமல், அந்த குறையை அதிகமாக பேசி இவனை எப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு அடுத்தவங்களை பற்றி அவருடைய குறைகளை பெருசாக பேசாமல் அவருடைய நிறைகளை நாம் பெருசாக பேசுவோம். ஹல்லேலூயா, ஆமென். குறை சில இடத்துல காணப்படுமானா சரிப்படுத்துறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பாருங்கள், சில குறைகள் பாருங்கள் தானாகவே சரியாயிடும். ஆண்டவர் கூட வசனத்தை சொல்லிக்காரல, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சில காரியங்கள் தானாகவே சரியாயிடும், சில காரியங்கள் காலப்போக்கில் சரியாயிடும். எப்படி சொல்கிறதுனா, தானாகவே சரியாயிரும்னா சில நேரங்களில் அவர்கள் வளர்கிற வேலைகளில் தானாகவே சரியாயிரும். காலப்போக்கில் சரியாயிரும் எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க, சில காரியங்களை அறியாமல் தவறு செய்கிறாங்க. ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, ஃபஸ்ட்டு விழுந்து விழுந்து நடக்குது, அதுக்கப்புறம் விழாமல் நடக்குது. ஏன்? 4 தடவை 5 தடவை விழுந்து எந்திரிச்ச உடனே அந்த பிள்ளை கற்றுக்கொள்கிறது. அது மட்டும் இல்லை, மாதங்கள் கூட கூட அந்த பிள்ளைக்கு காலில் கைகளில் பலன் வந்த உடனே நன்றாக விழாமலே நடக்க பழகி கொள்கிறது. இதே போல் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட சில குறைகள், சில குற்றங்கள், விழுந்து எழும்புகிற சில அனுபவங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் சரியாகி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில காரியங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உணர்த்தி சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு கடையில் சும்மா ஒரு தள்ளு வண்டியில் சில நேரங்களில் போலி சாப்பிட்றது என்னுடைய வழக்கம். ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு கடையில் போடுவாங்க, கார்னேஷன் பக்கத்தில் ஒரு வண்டியில். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு விலைப்பட்டியல் எழுதி போட்டிருக்க, அந்த இடத்துலையே பக்கத்தில் ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நிறைவு இருந்தால் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், குறை இருந்தால் அதை எங்களிடத்தில் சொல்லுங்கள். அந்த கடைக்காரர் எப்படி எழுதி போட்டிருக்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில், எங்களுடைய பரிமாறுதலில், எங்களுடைய உணவு விற்பனையில் நிறைவு இருந்துச்சா அதை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், குறைவு இருந்துச்சுன்னா அதை எங்கிட்டயே சொல்லிடுங்க. ஏன்? ஒரு குறைவை நீங்கள் கண்டுபிடிச்சா அதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். இன்றைக்கும் கூட அநேகர் இதுபோல் தங்களை திருத்தி கொள்ளக்கூடிய மனநிலை தான் இருக்கிறாங்க. சிலர் மட்டும்தான் நாம் குறைகளை சுட்டி காட்டினா அதற்கு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு, எதிர்த்து பேசிக்கிட்டு அப்படி இருக்கிற சில பேர் உண்டு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரொம்ப கொஞ்சமான பேர் தான். ஆனால் அதிகமான பேர் என்னென்னா, அவருடைய சில குறைகளை, குற்றங்களை நாம் சுட்டி காட்டும்போது, இது நல்லதில்ல, இது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நல்லதல்ல, இதை நீங்கள் விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டினோம்னா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையிலே அதிகமான பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களிடத்துல அந்த குறைகளை சொல்லாமல் மற்றவங்களிடத்துல பேச ஆரம்பித்தோம்னா அதுக்கு பேர் தான் குறை சொல்லுதல். ஏன்னு வேறு வார்த்தையில் சொல்லப்போனால் புறங்கூறுதல். நம்ம பழக்க தமிழில் சொல்லப்போனால் புரணி பேசுதல். இன்றைக்கி இந்த குறை சொல்லுகிற காரியங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வந்த உடனே ஆளாளுக்கு பேசுகிறாங்க, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுவும் இந்த லாக்டவுன் நேரத்தில் எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்குறாங்களா, அதனால யார் யாரை பேசுகிறதுன்னு ஒரு கணக்கே இல்லாமல் எல்லாரும் பேசுகிறாங்க. ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. ஆண்டவர் ரொம்பவே 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 துக்கப்படுவார். நம்முடைய செயல்கள் மூலமாக, நான் சபையாருக்கு தான் பேசி கொண்டிருக்கிறேன், விசுவாசிகளுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன், நம்முடைய செயல்கள் மூலமாக ஆண்டவர் ரொம்பவே துக்கப்படுவார். ஒரு இடத்துல குறையை காண்கிறீங்களா, நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள்.
அவற்றை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா சொல்லாதீங்க. இன்றைக்கி சிலருக்கு பிரச்சனை உள்ள நபரிடத்தில் போய் பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது, போய் பேசுகிறதுக்கான துணிச்சல் கிடையாது. அதனால் பொத்தாம் பொதுவாக சோசியல் மீடியாவில் எழுதி விட்டுற வேண்டியது, ஃபேஸ்புக்கில் எழுதி விட்டுற வேண்டியது. இந்த இன்னார் இப்படி, அண்ணார் அவர் அப்படி, அவர் தான் நல்லவன் மாதிரி பேசுகிறாரு, அவர் என்னென்னலாம் அவர்கிட்ட குறை இருக்குது. குறை இல்லாத மனிதர்களே இல்லை, குறை இல்லாத ஊழியர்களும் இல்லை. ஆனால் அதை பேச வேண்டியது நம்முடைய வேலை இல்லை. ஆமாம், ஆண்டவரே அழகாக சொல்லிக்கார் பாருங்க, நீ மற்றவனை நோக்கி மற்றவனோட கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குறீன்னா உன் கண்ணில் உத்திரமே இருக்குது. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ அகற்ற நினைக்காம மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்குறது என்ன? இப்படியா உலகத்தார் ஒரு இது சொல்லுவாங்க, நீ மற்றவனை நோக்கி ஒரு விரல் நீட்டினா ஒன்றை நோக்கி 3 விரல் என்ன செஞ்சிருக்கு, நீட்டப்பட்டிருக்கிறது. அப்போ மற்றவர்களை பார்த்து நம்ம ஒரு காரியத்தை அவன் செய்கிற தவறு குறை அப்படின்னு சொன்னோம்னா அதே தவிர நாமும் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அல்லது ஒருவேளை நாமும் செய்து கொண்டிருக்கிற தவறுகள் ஏராளமாக இருக்கலாம். அப்போ மற்றவர்களை நம் குறை சொல்வதற்கு, குற்றம் சொல்வதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், குறை இருக்குமானா நேரடி அவர்கிட்டே போய் பேசுங்க, அல்லது அவருக்கு ப்ரைவேட் சேட்டில் போட்டு விடுங்க. அது ஏன் பப்ளிக்கில் எல்லாருக்கும் முன்னாடி போட்டு விடணும்? எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும். என்ன செய்ய போகிறாங்க? எல்லோரும் சேர்ந்து பேச போகிறாங்க குறை, அவ்வளோதான். எல்லோரும் அவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் சேர்ந்து குறை பேசுவாங்க. இவர் பாவியாக கெட்டு போகிறது மட்டும் இல்லை, இன்னும் பலரும் பாவியாகிறதுக்கு இவர் காரணமாகிறார். அப்படி இல்லை, ஒருவரத்தை தவறு காணப்பட்டால் நேரடியாக அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சபைக்கு சொன்னார். ஆமாம், உங்களில் ஒருவன் குறை உள்ளவனா, குற்றம் உள்ளவனாக இருந்தால் முதல்ல நீங்கள் போய் அவனுக்கு உணர்த்துங்க. அவன் தவறை என்ன செய்யுங்க, அவனுக்கு உணர்த்துங்க. நீ செய்கிற இந்த காரியம் தவறு, வேத வசனத்தின்படி தவறு, அல்லது வாழ்க்கையின் நடைமுறையின்படி தவறு, நம்முடைய சமுதாய சூழ்நிலைப்படி அது தவறு. நீங்கள் நேரடியாக பேசி உணர்த்துங்க. ஒருவேளை அவன் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கலனா அதுக்கப்புறம் அதை என்ன செய்யுங்கன்னா, மூப்பர்களை, சபையின் மூப்பர்களை கூட்டு போய் என்ன செய்யுங்க, அவனுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். அப்புறமா அவன் கேட்கலன்னா அவனை என்ன செய்யுங்க, உங்களை விட்டு விலக்கி வைங்க. அப்போ பாருங்களேன், அதுக்கான அந்த ப்ராசஸ் அழகாக சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு இப்போ ஒருத்தர் போய் ஆலோசனை சொல்லணும்னா நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு தகுதி ஒருத்தருக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? இன்றைக்கி பார்க்கக்கூடிய தீமையான ஒரு காரியம் அதுதான். யார் யாரை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, இவர் செய்கிற காரியம் தப்புன்னு யார் தான் சொல்லணும்? அவரை குறித்து அல்லது அவர் செய்கிற செயலை குறித்து அதிகமாக தெரிஞ்ச ஒருத்தர் தான் என்ன செய்யணும், சொல்லணும், சொல்ல முடியும். அப்படி சொல்வதுதான் சரியாக இருக்கும். ஆமாம், ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு மருத்துவத்துறையாகட்டும், அல்லது வேறு எந்த ஒரு துறையாக, ஒரு கம்ப்யூட்டர் துறையை எடுத்துக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராம் அவர் தப்பாக எழுதிட்டார், ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராமர் அந்த ஒரு ப்ரோக்ராமை தப்பாக எழுதிட்டார். ஏன் சொல்கிறேன்னா, நான் சாஃப்ட்வேர் தான் படித்தேன், அதனால் நமக்கு அந்த ஃபீல்டு தான் தெரியும். ஒருத்தர் தப்பாக எழுதிட்டார், அதை யார் சரிப்படுத்த முடியும்? அவரை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான ஆள் தான் வந்து என்ன செய்ய முடியும், அதை சரிப்படுத்த முடியும். சும்மா எல்லாரும் நான் சரிப்படுத்துகிறேன்னா போய் உட்காந்தோம்னா அந்த கோடிங்கை படித்து பார்த்தா தலையும் புரியாது, வாழும் புரியாது. ஏன்னா அது எப்படியோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் ஒரு வேளை தவறாக இருக்குமானா யார் அதை தவறுன்னு உறுதிப்பட சொல்ல முடியும்? இவரை விட ஒரு பெரிய டாக்டராக இருக்கணும். அவரும் கூட சும்மா எடுத்தோடனே சொல்ல மாட்டார். ஒரு ஸ்கேன் எடுங்கன்பார், அந்த பிளட் டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு, ஓ இந்த காரியம் தவறாக செஞ்சுருக்காங்க, அது இப்படி சரியாக என்ன செய்யணும், செஞ்சுருக்கணும், அல்லது இனிமேல் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவார். இன்றைக்கி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லோரும் குறை பேசுகிறாங்க. தேவனுக்கு முன்பாக அது தவறு, அதை நாம் செய்யக்கூடாது, அதை நாம் திருத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி அடுத்தவர் ஆத்மாவை காக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு பலர் தங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடுகிறார்கள், தங்கள் ஆத்மாவை இழந்து போய் விடுகிறார்கள். அதனால் இன்றைக்கி குறைகளை நம்ம என்ன செய்வோம், குறை உடையவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம், அவர்களுக்கு சுட்டி காட்டி உணர்த்துவோம். ஆமேன். இப்படியாக அந்த குற்றத்தை அவர்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஒரு சிறப்பான குணத்தை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் எப்பயுமே ஒருத்தருடைய தவறுகளை குறித்து அடுத்தவர்கிட்ட பேசுனதே கிடையாது.
இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பெண் விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிபட்டாள். அந்த நாட்களில் இருந்த நடைமுறை சட்டம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பெண் பிடிபட்டால் அவளை ஊருக்கு நடுவில் நிப்பாட்டி எல்லாரும் அவள் மேலே கல் எறிஞ்சு அவளை கொன்று அப்படியே கல்லாலே சமாதி ஆக்கிடணும். ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு அவளை கொல்லணும். அப்போ இவளுக்கு பிடிபட்ட இவளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா மரண தண்டனை. இப்படி அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கலான்னு அவங்க ஊர் தலைவர்களாக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்துடுறாரு. உடனே இயேசு இடத்துல அவளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சொல்கிறாங்க, இந்த பெண் கவனிச்சு பாருங்கள், இயேசு இப்படி நிற்கிறாருன்னா இந்த பெண் இங்கே நிற்கிறார். அவ்வளோப்பா சொல்கிறாங்க, இந்த பெண் விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிபட்டாள். இயேசுவே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இவளை என்ன செய்யலாம்? நியாயப்பிரமாணம் சொல்லுது இவளை கல்லெறிஞ்சே கொல்லணும்னு சொல்லுது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்போ பாருங்களேன், அவளை குற்றம் சாட்டின அத்தனை மனிதர்களும் அவளிடத்துல பேசவே இல்லை. அவட்ட பாருங்க, நீ ஏன் இப்படி செஞ்ச அதையும் கேட்கல. அவள் விபச்சாரம் செய்தானா நிச்சயமாக அவள் கூட இன்னொரு மனுஷன் இருந்திருக்கணும். அவன் யார்? அவன் எங்கே இருக்கான்? ஏன்னா இவள் பாவினா அவனும் பாவி தானே, அவனையும் கல்லறிஞ்சு கொள்ளணும்ல. அவன் யார்? அவன் எங்கே இருக்கான்? ஒன்றும் கேட்கவே இல்லை. அவள் இடத்துல பேசவே இல்லை. அவளுடைய பிரச்சனை என்ன கேட்கவே இல்லை. ஏன் அவள் இப்படி செய்தாள், ஏன் இந்த தீமையான காரியத்தை செய்தா, யாருமே அவட்ட என்னென்ன விசாரிக்கல, கேட்கவும் இல்லை. ஆனால் அவளை பற்றி ஊர் முழுக்கும் பேசுகிறாங்க. இன்றைக்கும் இதே காரியம் தான் நடக்குது. ஒருவனிடத்தில் ஒரு தவறை கண்டால், குற்றத்தை கண்டால் அவன்கிட்ட போய் ஏன்பா நீ இப்படி செய்கிற, உன் பிரச்சனை தான் என்ன, அதை கேட்குறதில்ல. ஆனால் அவனை பற்றி ஊரெல்லாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த புறங்கூறுதல், ஸ்லாண்டரிங் அது பண்ணவே இல்லை. அவர் நேரடியாக பிரச்சனைக்குரிய நபரிடத்தில் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, என்ன ஸ்திரீயே, ஒருத்தரும் உன் மேலே கல்லறியலையா? அவள் சொல்ல, எரியல ஆண்டவரே. தொடர்ந்து சொல்கிறாரு, நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அடுத்த ஒரு முறை கூட பாவம் செய்யவே இல்லை. அந்த தீமைக்கு அவள் இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம ஒருவருடைய குற்றத்தை காணும்போது அவர்களிடத்தில் போய் பேசி அன்போடு இரக்கத்தோடு வேத வசனத்தின் காரியங்களோடு அவர்களுக்கு உணர்த்தினா நிச்சயமாக அங்கே மனம் திரும்புதல் உண்டாகும். மாறாக இந்த புறங்கூறுகிற குறை சொல்கிற வேலையை செஞ்சால் அதனால் அவங்களுக்குள்ள விரோதம் தான் பெருகும். இன்னும் செய்கிற தீமையை அதிகமாக தான் செய்ய ஆரம்பிப்பாங்களே ஒழிய அவங்க திருந்த போகிறது கிடையாது. அதனால் குறை பேச வேண்டாம், குறை உள்ளவர்களையும் அன்போடே சேர்த்து கொள்வோம். நீதிமொழிகள் 17:9 இப்படியா சொல்கிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவனையும் அல்லது குறை சொல்லுகிறவனோ பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, சிநேகத்தை நாடுகிறவர்களாக, எல்லாரையும் ஆதாயப்படுத்தி கொள்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5வதாக ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமா, கடினப்பட்ட இருதயமா, அறிந்து கொள்வதற்கான ஒரு பரீட்சை என்ன அப்படின்னா, கர்த்தரை பரீட்சை பார்க்குறீங்களா அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இன்றைக்கி பாருங்கள், கர்த்தரை பரீட்சை பார்க்குற செயலை சிலர் செய்கிறாங்க. கர்த்தரை பரீட்சை பார்க்குற வேலை, அது என்ன பரீட்சை பார்க்குற வேலை? ஆண்டவரை அறியாமல் புதிதாய் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு வர்றவங்க சிலர் செய்கிற காரியம் அறியாமல் செய்கிறாங்க, சிலர் அறிஞ்சும் செய்கிறாங்க. என்ன காரியம்னா, கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. எப்படி பரீட்சை பார்க்குறது? ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன அப்போ அவர் செய்ய மாட்டாரா? இதுதான் பரீட்சை. அப்போ தேவனால் இதை செய்ய முடியாதா? பாருங்கள், எனக்கு சுகத்தை கொடுத்தா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ ஏற்றுக்கொள்ளு, உனக்கு சுகம் உண்டு. அல்லேலூயா. நீ ஏற்றுக்கொள்ளு, உனக்கு சுகம் உண்டு. அதனால தான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆண்ட அற்புதத்துக்காக ஜெபிக்க வந்த, ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்த்து வந்த எல்லாரை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னென்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உனக்கு சுகம் கிடைச்சிச்சு, போயிட்டு வா அப்படி சொல்லலை. இந்த சுகம் வச்சுக்கோ, உனக்கு கொடுத்துட்டேன் அப்படி சொல்லலை. உனக்கு சுகத்தை தாரேன் அப்படி சொல்லலை. உன் பாவங்கள் உனக்கு என்ன செஞ்சு
மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா ரட்சிப்பை உனக்கு தர்றேன், பாவ மன்னிப்பை உனக்கு தரேன், நித்திய ஜீவனை தர்றேன், அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பேக் மாதிரி. நீங்கள் ரட்சிப்பை வாங்கிட்டீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஆமாம், இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர், இலவசம், இலவசமான ஆஃபர். பாருங்களேன், சில கம்பெனிகளில் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல. என்ன ஆஃபரு? நீங்கள் அது என்னது, ஒரு ஏரியல் பவுடர் வாங்கினீங்கன்னா, துணி துவைக்கிற பவுடர் வாங்கினீங்கன்னா இவ்வளவு அந்த கம்ஃபர்ட், 1 கிலோ ஏரியல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் கம்ஃபர்ட் ஃப்ரீ, இப்படின்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. இதை மாதிரி நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்குள்ளே சுகமும் உண்டு, சமாதானமும் உண்டு, பரலோகமும் உண்டு, சகல ஆசீர்வாதமும் உண்டு. ஹல்லேலூயா. இதை செய்தால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், இதை செய்தால் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இதை செய்தால் நான் இயேசுவை பின்பற்றுறேன். இது எல்லாமே ஆண்டவரை பரீட்சை பார்க்குற செயல், பரீட்சை பார்க்குற செயல். அந்த மாதிரியான ஒரு காரியத்தை என்றைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அப்படி பரீட்சை பார்க்குறோனாலே நமக்குள்ள அவிசுவாசத்தின் விளைவாக தான் என்ன செய்கிறோம், பரீட்சை பார்க்குறோம். இது ஆண்டவர் செஞ்சுருவாரா பார்ப்போம், செஞ்சுருவாரா என்ன செய்வோம் பார்ப்போம். ஆண்டவரை அறியாத பார்வோன் அப்படி தான் செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது மோசே போய் சொல்கிறாரு, என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு என்று எங்கள் தேவன் சொல்லுகிறார், யெகோவா தேவன் சொல்லுகிறான்னு சொன்ன உடனே முதல்ல யெகோவா தேவனை நம்பலை, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தேவன் வாதை அனுப்பின உடனே தவளை பயங்கரமாக வந்துருச்சு. வந்தோடனே சொல்கிறாரு, மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த தவளையெல்லாம் என்ன செய்ய போக வச்சிரு, அதெல்லாம் போயிடுச்சுன்னா நான் உங்களை ஆராதிக்க விட்டுறேன். விட்டானா பாருங்கள், இல்லை. யாத்திராகமம் 8:15 படித்து பாருங்கள். லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்ட போதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி. அப்போ தேவனை பரீட்சை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருதய கடினம் என்ன செய்யுது இருக்குது. அவர்களுக்கு செவி கொடாமல் போனான்னு கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. அப்போ உணர்வுள்ள இருதயமாக இருந்தோம்னா நாம் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டோம். ஆண்டவரிடத்தில் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போமே ஒழிய நம்ம ஆண்டவரிடத்தில் டிமாண்ட் வைக்க மாட்டோம். பரீட்சை பார்க்குறதுனா என்னது, டிமாண்ட் வைக்கிறோம். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன், நீங்கள் இதை செய்யலைன்னா நான் இதை செய்ய மாட்டேன். அப்படி இல்லை. தேவனிடத்தில் தாழ்மையோடு அன்போடு நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை ஏறெடுப்போம். அப்படி செய்வோம்னா நிச்சயமாகவே உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது என்பது அர்த்தம். 5 காரியங்களை சொல்லிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உணர்வுள்ள இருதயம் இருக்குதா அல்லது கடின இருதயம் இருக்குதா அப்படிங்கிறத வேதத்தில் சொல்லிக்கிறேன். பரீட்சை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி உணர்வுள்ள இருதயம் உடையவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம், அந்த பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவோம். முதல் காரியம், தவறு செய்யும்போது குற்ற உணர்வு இல்லையா அல்லது இருக்குதா? இல்லைன்னா இருதய கடினம் இருக்குது, நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. சில பாவங்களில் நிலைச்சிருக்கிறோமா, மறைவான பாவங்கள், ரகசிய பாவங்கள் நிலைச்சிருக்கிறோமா? அப்படி நிலைத்திருந்தா இன்னும் இருதய கடினம் என்ன செய்யுது இருக்குது. 3வதாக பார்த்தோம், முறுமுறுக்கிறீங்களா, முறுமுறுப்பு காணப்படுகிறதா? அப்படியான மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்குது. 4வதாக குறை சொல்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படியான இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. 5வது கர்த்தரை பரீட்சை பார்க்குறோமா? அப்படியானா இருதய கடினம் இருக்குது, நீக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆமேன். நிறைவாக 2 காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள்னு இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சகோதரரை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இது என்ன எச்சரிப்பு? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். இது என்ன பொல்லாத இருதயம்னா, தங்கள் இருதயத்தை மீண்டுமாய் கடினப்படுத்துவதற்காக இவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். என்ன பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம்னா, ஆண்டவர் சில உணர்வை கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை திருத்த நினைக்கிற ஆண்டவர், மனம் திரும்புதலை கொடுக்க நினைக்கிற ஆண்டவர் உணர்வை கொடுக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த உணர்வை மழுங்கடிக்கிறாங்க. எப்படி மழுங்கடிக்கிறாங்க? யார் செய்யாத பாவத்தை நான் செஞ்சிட்டேன், இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் இந்த காலத்தில் தவறு இல்லை, 21ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் தவறு கிடையாது என்றெல்லாம் அவர்கள் பேசி பேசி தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொள்கிறாங்க. தங்கள் இருதயத்தை தாங்களே என்ன செய்கிறாங்க,
சமாதானப்படுத்தி கொள்கிறாங்க. அதில் சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்கள பார்த்து தங்களை தேற்றிக்கிறது. இந்த அவனை பாருங்கள், அவன் எவ்வளோ பாவியாக இருக்கிறான், அவனுக்கு நான் பரவாயில்ல, இந்த இவங்கள பார்க்கலாம் நான் பரவாயில்ல, நான் எவ்வளோ நல்லா தான் இருக்கிறேன், நான் எவ்வளவோ நன்மையை செய்கிறேன், நான் எவ்வளவோ தான தர்மம் பண்ணுறேன், அதனால் நான் கொஞ்சம் பெட்டர் தான், நான் கொஞ்சம் பரிசுத்தம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்முடைய தான தர்மங்களோ நம்முடைய எந்த நற்கிரியைகளோ நம்மளை பரிசுத்தமாக மாற்றுவதில்லை. இயேசுவின் இரத்தம் மாத்திரம்தான் பரிசுத்தமாய் மாற்றும். ஆகவே உணர்வுள்ளவர்களாக இருங்கள் என்று ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமாம், அந்த இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்காதீங்கிற ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்களேன், தேவனுடைய ஜனங்களாகி நம்ம ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். எதற்காக? இன்னும் நம்முடைய பரிசுத்தத்தை வளர்த்து கொள்வதற்காக, அந்த பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்காக என்ன செய்கிறோம்? அந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம். அதை குறித்து வசனம் எப்படியா சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுசுலையும் அநேக வசனங்கள் அதற்கு எப்படி ஆயத்தப்படணும், அந்த கர்த்தருடைய பந்திக்கு எப்படி ஆயத்தப்படணுங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 27, 28, 29 வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய அப்பத்திலே அபாத்திரமாய் தகுதி இல்லாதவனாய் ஒருவர் பங்கு பெற்றால் அதனாலே பெரிய தீமை வரும் அப்படிங்கிறத வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒருவர் குறையோடே இருந்து கொண்டு இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளக்கூடாது. அப்படி ஒருவர் பங்கு பெற்றால் அது பெரிய தவறு, பெரிய தேவனுக்கு விரோதமான காரியம், அதன் விளைவாய் தீமை வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அது உண்மைதான், என்கிட்ட குறை இருக்குது, கடின இருதயம் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது, அதனால் நான் கர்த்தருடைய பந்தி எடுக்கக்கூடாது, நான் எந்திரிச்சு ஓடிடுறேன் அப்படின்னு அந்த ஆராதனை முடியும் போது கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படும் போது எழும்பி வெளியே போகிறாங்க. அதுவும் தவறு. ஏன் தவறு? தேவாதி தேவனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் உங்களுக்காக கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நம்மத்தில் அவர் என்ன செய்கிறாரு? நின்று கொண்டிருக்கிறார். ஆமாம், தன்னுடைய சரீரத்தையே நமக்கு புசிக்க கொடுக்குறவராக, தன்னுடைய இரத்தத்தையே நமக்கு குடிக்க கொடுக்குறவராக நம்மத்திலே ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறார்னா அவரை அசட்டை பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த காரியம் இருக்குது இல்லையா? அந்த அப்படிப்பட்ட ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளாமல் நான் தகுதி இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு எழுந்து போனோம்னா அது தேவாதி தேவனாகி ஆண்டவர் இயேசுவை அசட்டை பண்ணுறது போல் இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கிருபையில் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதுக்காகத்தான் அந்த கர்த்தருடைய பந்தி நடப்பதற்கு முன்பாக, திருவிருந்து நடக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் நேரம் ஜெபிக்க நேரம் கொடுக்குறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவும் என்று நீங்கள் உணர்வுள்ள இருதயத்தோட கேட்டு ஜெபித்தால், நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபித்தால் நிச்சயமாகவே சகல குற்றங்களையும் பாவங்களையும் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுகிறார், நீக்குகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருங்கள்னா இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்காமலும் எச்சரிக்கையாக இருங்க, கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணாமலும் எச்சரிக்கையாக இருங்க. நிறைவாக கடினப்படுத்தாதிருங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தின் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். இன்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் எவ்வளவுதான் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தாலும் அவ்வப்போது நாம் விட்டுவிட வேண்டிய, விலக்கிவிட வேண்டிய, சுத்திகரிக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அதையும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எப்படி உணர்த்துவார்? பல வழிகளில் உணர்த்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உணர்த்துவார், ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது உணர்த்துவார், அல்லது யாரோ ஒருவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் உணர்த்துவார், அல்லது நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது நம்மையே கர்த்தர் உணர்த்துவார். அதுதான் சொல்கிறார், இன்று உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருமானால், கர்த்தருடைய சத்தம் வருமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தாமதிக்காதிருங்கள். உடனடியாக அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க.
அதுதான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். Ebrேயர் 3:8 வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு கர்த்தர் உணர்த்தினா இன்றைக்கே ஒப்பு கொடுத்துருங்க, இன்றைக்கே மனம் திரும்பிடுங்க. சிலர் பாருங்கள், நான் யோசித்து சொல்கிறேன், நான் வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், என்னமோ அம்மா அப்பாட்ட கேட்டு தான் இவர் எல்லாமே செய்கிற மாதிரியும், அம்மா அப்பாட்ட கேட்காம எதுவுமே செய்யாத மாதிரியும் என்ன சொல்லுவார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு மட்டும் என்ன செய்வார், அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், என் சொந்தக்காரங்கள்ட்டலாம் கேட்டு சொல்கிறேன், என் உறவினர்லாம் கேட்டு சொல்கிறேன். இப்படி சொல்கிற ஆளுக்கு இருதய கடினம் தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் மனம் திரும்பவே மாட்டாங்க. ஆண்டோட வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இன்றைக்கி உங்களை நோக்கி சத்தம் வந்தால் இன்றைக்கே கீழ்ப்படிங்க, இன்றைக்கே மனம் திரும்புங்க, இன்றைக்கே ஒப்பு கொடுங்க, இன்றைய பரிசுத்தமாகி விடுங்க. அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணை நாள். 2 Corinthians 6:2. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அப்படின்னா இன்னொரு நாள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நாளை தினம் ஒரு நாள் கிடைக்கும் என்று நீங்கள் தாமதிக்க வேண்டாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறா, உணர்வுடைய முடியாது உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். சில மனம் திரும்புகிற காரியங்களை குறித்து உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்று உங்களை நோக்கி தேவனுடைய சத்தம் வருமானா, இன்றைக்கு கர்த்தர் ஏதாவது சில காரியத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் என்றால் இன்றைக்கே அந்த காரியங்களை அறிக்கையிடுங்க, விட்டு விடுங்க, மனம் திரும்புங்க, பரிசுத்தமாகி விடுங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுங்க. ஹல்லேலூயா. நாளை தான் ஒரு நாள் வரும், அன்றைக்கு மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். அக்டோபர் 8 1871 வருடம், மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்த ஒரு நாள். D.L. மூடி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரசங்கியார், பிரபலமான எழுப்புதல் பிரசங்கியார், அவர் ஒரு ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். மாலை நேரம் நடந்த கூட்டம் அது. திரளான ஜனங்கள் வந்திருந்தாங்க. வல்லமையான வார்த்தையை பேசினார். பேசிட்டு கடைசியாக ஆல்ட்ரு கால் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படி ஆல்ட்ரு கால் கொடுக்காமலே கூட்டத்தை முடிச்சிட்டார். அதாவது இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசியிருந்தால், கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் முன்பாக வாருங்க, உங்கள் ரட்சிப்பை அறிக்கையிடுங்க, நான் உங்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறேன்னு வழக்கமாக சொல்லி தான் அவர் கூட்டத்தை முடிப்பார். ஆனால் அன்றைய தினம் என்ன நினச்சாரோ தெரில, இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசியிருந்தா, உணர்த்தியிருந்தா, அடுத்த கூட்டத்தில் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அடுத்த கூட்டம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அந்த கூட்டத்துக்கு எல்லோரும் வாங்க, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இன்றைக்கி அப்படியே வீட்டுக்கு போகலான்னு கூட்டத்தை முடிச்சிட்டார். அதற்காக மிகவும் வருத்தப்பட்டாராம். ஏன்னா அன்றைக்கு இரவு அதே சிகாகோ பட்டணத்தில் பயங்கரமான ஒரு தீ விபத்து நடந்தது. அந்த தீ விபத்தில் ஏராளமான பேர் மரித்து போனார்கள். இவருடைய வேதனையெல்லாம் என்னென்னா, அன்றைக்கு நான் மனம் திரும்புதலுக்கு அவங்களை முன்பாக அழைச்சி ஜெபித்திருந்தா அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மறித்தவங்களாம் பரலோகத்துக்கு போயிருப்பாங்களே, இன்றைக்கு அப்படிமான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். இன்றே அனுக்கிரக காலம், இன்றே ரட்சணிய நாள். நாளைக்கு ஒரு நாள் எதிர்பார்க்க வேண்டாம், இன்றைக்கு கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். மனம் திரும்புதலுக்கு நேரம் நம்ம அர்ப்பணிப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஜெபத்தோடு, ஆயத்தத்தோடு, எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வருவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து அற்புதமாய் வழிநடத்துவாராக. உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமேன். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் உங்களை அர்ப்பணித்து ஜெபிப்பீர்களா? நல்ல பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே தங்கள் இருதயங்களை அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுத்துருக்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. இருதய கடினம் என்ன காரியங்களினாலே வந்திருந்தாலும், அது பாவத்தினாலோ ஆண்டவரே, அது முறுமுறுப்பினாலோ, அது குறை பேசினதுனாலோ, அது கர்த்தரை பரீட்சை பார்த்ததுனால, என்ன காரணத்தினால வந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த குறைகள் இவர்களை விட்டு நீங்குவதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரி, என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தேவாதி தேவன் தாமே நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவீராக, சுத்திகரிப்பீராக, பரிசுத்தமாக்குவீராக நான் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் கிருபையாக அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்துங்க. கர்த்தர் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. பரலோக தேவன் நீர் துணையாக நிற்பீராக நான் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பிரைஸ் அலாட்.